இப்போ இதில் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா we see many objects in our daily life. Some of them are moving and some of them are at rest. A ball at rest moves when it's kicked. Similarly, when we push or pull objects which are at rest, they begin to move. This push or pull is called force அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட் அப்படின்னா அது இயங்காமல் அப்படியே ஒரு இடத்துல நிற்கிது. அந்த பொருளை இயங்க வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விசையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் இருக்குது அப்படின்னா அந்த பால் எப்போ மூவ் ஆகும், நம்ம உதைக்கும் போதோ அல்லது தூக்கி போடும்போதோ தான் அது மூவ் ஆகுது. அப்போ நம்ம உதைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிக்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபோர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா புஷ் ஆர் புல், நம்ம இழுக்கிறோம் இல்லைன்னா தள்ளுறோம் அப்படிங்கிறது என்ன தான், ஒரு பொருளை மூவ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடியது பேரும் நமக்கு அதுக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு தான் பேர். A force acting in a particular area produces pressure. ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸை ஒரு பொருள் மேலே ஒரு ஏரியாவில் நம்ம தள்ளும்போது அந்த இடத்துல என்ன உருவாகுது, ப்ரொடியூசஸ் ப்ரெஷர். அந்த இடத்துல அழுத்தம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் when we fasten a nail on the wall, pressure is exerted. அப்போ நம்ம அங்கே என்ன நினைக்கிறோம், ஒரு செவுத்தில் ஒரு ஆணி வச்சு அடிக்கும்போது என்ன பண்ணுறோம், ஆணியை அடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபோர்ஸு, ஓகேவா. ஸோ அப்போ அது உள்ளே இறங்குது இல்லையா, அப்போ இறங்கும்போது அது என்ன பண்ணும், அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. நாட் ஓன்லி சாலிட்ஸ், கேஸஸ் அண்ட் லிக்யூட்ஸ் ஆல்சோ எக்ஸர்ட் ப்ரெஷர். இப்போ சாலிடு மட்டும் கிடையாது, கேஸும் லிக்யூடு ரெண்டுலையுமே என்ன பண்ணும், அழுத்தத்தை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் ஃபைண்ட்ஸ் அப்ளிகேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ கேஸ்லேயும் லிக்யூட்லேயும் உருவாகக்கூடிய இந்த அழுத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டெய்லி லைஃபுக்கு நம்ம எதையோ ஒன்று பயன்படுத்திக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்டு ஹைட்ராலிக் பிரேக் ஆர் ஒர்க்கிங் டியூ டு லிக்யூட் ப்ரெஷர். ஸோ இப்போ லிக்யூடு ப்ரெஷர் தண்ணியில் உருவாகக்கூடிய அந்த அழுத்தம், திரவத்தில் உருவாகக்கூடிய இந்த அழுத்தத்தை நம்ம எதுக்கெலாம் பயன்படுத்துகிறோம், ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்டு ஹைட்ராலிக் பிரேக். இப்போ ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கீஸில் யூஸ் பண்ணுவாங்க, க்ரெயின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களில் லிஃப்ட் இதுலாம் வந்து பார்த்தோன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷர்ஸை நம்ம ஏற்படுத்துகிறோம். இப்போ பவர் ஹேமரிங் சொல்லுவாங்க. பவர் ஹேமரிங்கில் வந்து பார்த்தோம், அதாவது இரும்பு அடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் பவர் ஹேமரிங். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷர்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். பேப்பர் கட்டிங், ஒரு பெரிய பண்டில் வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஹைட்ராலிக் ப்ரெஷர்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஹைட்ராலிக் லிஃப்ட், இது மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். In this lesson you will study about force and pressure. You will also study about surface tension, viscosity and friction. ஸோ அப்புறம் நம்ம இந்த லெசனில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பற்றி படிக்கிறோம், ப்ரெஷர் பற்றி படிக்கிறோம், சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி படிக்கிறோம், விஸ்காசிட்டி அண்டு ஃப்ரிக்ஷன். இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ். We do so many activities in our daily life like opening a door, kicking a football, striking carrom coin, etc. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் என்ன அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். டு டூ தீஸ் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்டர்னல் எனர்ஜி இஸ் நீடட். ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டிலாம் செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், எக்ஸ்டர்னல் எனர்ஜி, வெளியிலேருந்து நம்ம ஒரு ஆற்றலை கொடுக்கணும். எனர்ஜி அப்படிங்கிறது ஆற்றல், ரைட்டு. எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட். திஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் கால்டு ஃபோர்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி பேர் தான் என்னது, ஃபோர்ஸ். Force can either set an object at rest into motion or bring a moving object to rest. It can even change the shape and size of certain objects. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா it can even change the shape and size of certain objects. ஒன்று இது என்ன பண்ணுது, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த பொருளை மூவ் பண்ண வைக்குது, இல்லை அப்படின்னா மூவிங்லேருந்து அதை நிறுத்துது. அது மட்டும் இல்லை, ஈவன் சேஞ்ச் த ஷேப் அண்டு சைஸ் ஆஃப் சர்டன் ஆப்ஜெக்ட்ஸு. சில பொருட்களை நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது அதில் என்ன ஆகுது, அதனுடைய ஷேப்லேயும் சைஸ்லேயும் என்ன ஆகுது, சேஞ்சஸ் கூட நடக்குது. Force is defined as an external agency which changes or tends to change the state of rest or the state of uniform motion of a body or the direction of a moving of the body or the shape of the body. So, இப்போ force அப்படிங்கிறது is defined as என்னென்னு பண்ணுறோம், is a external agency. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியாக பயன்படுத்துகிறோம். which changes, அது என்ன பண்ணுது, changes or tends to changes, அந்த பொருளை மாற்றுது, இல்லை அப்படின்னா என்ன ஆகுது, டென்ஸ் டு, அதே தன்னைத்தானே மாற்றிக்குது, அந்த ஃபோர்ஸே தன்னைத்தானே மாற்றிக்குது, டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஸோ ஒரு பொருள் நிலையாக இருக்கிறதுலேருந்து அதை மாற்றுது,
அல்லது ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், அந்த பொருளை நிலையாக இயங்க வைக்குது, அல்லது த டைரக்ஷன் ஆஃப் எ மூவிங் பாடி, அந்த பொருள் இயங்கிக்கிட்டு இருக்கிற திசையை மாற்றுது, அதாவது டைரக்ஷன் அந்த போகக்கூடிய அந்த திசையை மாற்றுது, ஆர் த ஷேப் ஆஃப் த பாடி, ஸோ அதனுடைய வடிவத்தையோ அளவையோ அது என்ன பண்ணுது, மாற்றுது. Force is a vector quantity which has magnitude and direction. ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுது, இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் அப்படிங்கிறது அதனுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகிறது. இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம நிலையான ஃபோர்ஸை கொடுக்க போகிறதில்ல. இப்போ ஒரு ஃபுட்பாலையே உதைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரே ஃபோர்ஸ்லேயே தான் ஃபுட்பாலை உதைக்கிறது இல்லை. ஒரு டைம் வேகமாக உதைக்கிறோம், ஒரு டைம் கம்மியாக உதைக்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு டைரக்ஷன், ஸோ அதை நம்ம எந்த டைரக்ஷனுக்கு தேவையோ அந்த டைரக்ஷன் திசையை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஃபோர்ஸை பயன்படுத்துகிறோம். இட் இஸ் மெஷர்டு பை அ யூனிட் கால்டு நியூட்டன். ஸோ அப்போ ஃபோர்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நியூட்டன் அப்படிங்கிற யூனிட்னால தான் அளக்கிறோம். ரைட்டா. நியூட்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அவருடைய நேமில் தான் என்ன பண்ணுறோம், இந்த யூனிட் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா. அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ அப்சர்வ் த ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் எ பேட்ஸ்மேன் இன் கிரிக்கெட் கேம். இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஹிட் த கிரிக்கெட் பால் டு த பவுண்ட்ரி, த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஆன் த பால் மஸ்ட் பி கிரேட்டர். ஸோ த கிரேட்டர் த ஃபோர்ஸ் யூ அப்ளை ஆன் எ பாடி, கிரேட்டர் வில் பி இட்ஸ் எஃபெக்ட் ஆன் இட். ஸோ அப்போ எஃபெக்டினுடைய ஃபோர்ஸினுடைய எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். ரைட்டா. இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம கிரிக்கெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே பார்ப்போம். பால் வந்து பவுண்ட்ரிக்கு போகணும் அல்லது சிக்ஸுக்கு போகணும் அப்படின்னா அப்போ பேட்ஸ்மேன் என்ன பண்ணணும், அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து பாலை ஸ்ட்ரைக் பண்ணணும், அடிக்கணும் இல்லையா. ஸோ அடிச்சோன்னா தான் அது என்ன ஆகும், பவுண்ட்ரி லைனை தாண்டும், இல்லைன்னா சிக்ஸை தாண்டி போகும் இல்லையா, அந்த லைனை தாண்டி நமக்கு போகும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கான எஃபெக்ட் அதில் இருக்கும். இப்போ நமக்கு இதில் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று வருது. ஃபிக்ஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஷார்ப் பென்ஸ் ஆன் எ வுடன் போர்டு இன் ரோஸ் and columns. Take a big blown up balloon, place it gently over the pins and place a small book on the top of the balloon. Will the balloon burst? Will the pins break the balloon? அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு போர்டில் நிறையா பின் எடுத்து வச்சுக்கிறோம், குண்டூசி மாதிரி நிற்கக்கூடிய அந்த பின்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் நம்ம நல்லா ஊதுன ஒரு பலூன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த பின்னுங்க மேலே வைக்கிறோம். வச்சுட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னா வரிசையாக அடுக்கி வைக்கிறது. ரைட்டாக. ஒரு 4-5 லைன் இருக்கிற மாதிரி, ஒரு 10 பின்ன 4-5 லைன் இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு புக்கை தூக்கி வச்சா கூட அந்த பலூன் வந்து வெடிக்குமா வெடிக்காதா அப்படிங்கிறது தான் அந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. ஸோ இஃப் யூ prick a balloon blown up balloon with a single pin, it will burst. ஒரே ஒரு பின்னாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பலூன் என்ன இருக்கும், வெடிச்சிருக்கும். பட் திஸ் டிட் நாட் ஹேப்பன் ஈவன் தோ மெனி மோர் பின்ஸ் வேர் pricking த பலூன். ஸோ இப்போ இது என்ன ஆகலைங்க, நிறைய பின் இருக்கையில் அந்த பலூன் என்ன ஆகலை, வெடிக்கலை. சரியா. pricking த பலூனை வந்து அந்த குண்டூசிங்க என்ன பண்ணல, குத்தலை. A single pin produces a large pressure over a small area. ஸோ ஒரு பின்னுடைய டிப் எவ்வளோ இருக்கும், ரொம்ப ஷார்ப் டிப்பாக இருக்கும். அப்போ அந்த ஷார்ப் டிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பலூனில் வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவில் அதிகமான ப்ரெஷரை கொடுக்கும். இப்போ நம்ம வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் பலூனை தூக்கி அந்த ஒத்த பின்னில் குத்தணும் அப்படின்னா அந்த ஷார்ப் டிப் என்ன பண்ணும், அதிகமான ப்ரெஷர் அந்த பலூனுக்கு கொடுக்கறனால கட்டாயம் அது என்னாகும், பலூன் உடையும். பட் when a large number of pins prick a body, each pin exerts very little pressure on the balloon as the applied force gets distributed over a large surface of the body, so the balloon will not burst. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, நிறைய குண்டூசி இருக்குது. அப்போ நம்ம மேலேருந்து ஃபோர்ஸ் அந்த பலூனை அழுத்தும் போது எல்லா பின்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பின்னுலையும் ப்ரெஷர் வந்து என்ன ஆயிடுது, இப்போ எல்லா பின்னுக்கும் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது எக்ஸெட் ஆகிடுது. அப்போ எல்லா குண்டூசியும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரை தான் கொடுக்குது. அதனால் அந்த பலூன் என்ன ஆகிறதில்ல, வெடிக்கிறது இல்லை. Thus we can conclude that the effect of force depends on the magnitude of the force and the area over which it acts. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், we concluded that the effect of force, ஒரு ஃபோர்ஸனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த ஏரியா ஓவர் விச் ஆக்ட்ஸ். ஸோ அப்போ எவ்வளோ ஃபோர்ஸை மேக்னிடியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும், அது எந்த ஏரியாவில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்தும் ஃபோர்ஸினுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது மாறுது. த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பெண்டிகுலர்லி ஆன் எனி கிவன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ பாடி இஸ் நோன் அஸ் த்ரஸ்ட். இட் இஸ் மெஷர்டு பை த யூனிட் நியூட்டன். ஸோ அப்போ த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
பார்த்தோன்னா இது ஒரு பர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைன் ஆன் எனி கிவன் சர்ஃபேஸ் ஏரியாவில் அந்த பின் அல்லது அந்த பர்பெண்டிகுலர் லைனில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம், அந்த விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், த்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் மெஷர்டு பை த யூனிட் நியூட்டன். ஸோ இப்போ இது என்ன அளக்கிறோம், நம்ம நியூட்டன் அப்படிங்கிற யூனிட்னால் இதை அளக்கிறோம்.